ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இப்போ தமிழில் இருந்து இங்கிலீஷை பழகிறதுக்கு பேசுகிறதுக்கு ஏதுவாக ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பேர் எ ப்ராக்டிக்கல் கைட் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்ட்டு பேர். இது என்னுடைய வீடியோவை பேஸ் பண்ணி உள்ள புக்கு. அதனால் வீடியோவும் பார்த்துக்கிட்டு புக்கையும் படிச்சுக்கிட்டு நீங்கள் இங்கிலீஷு நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதை பற்றி ஏற்கனவே பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, அதாவது இதை வாங்கிறதுக்கு என்ன செய்யணும். ஸோ இதை ஒன்று வாங்கிறதுக்கு பிரிண்டட் புக்கை, அதுக்கப்புறம் இ-புக்கு அப்படின்னு இருக்குது. அதாவது டிஜிட்டல் ஃபார்மேட்டில் உள்ள புக்கு. இதே புக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இ-புக்கு அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் வாங்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்ப்போம். அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் வாங்கி இந்த புக்கை படித்து வீடியோக்களை பார்த்து நீங்கள் நல்லா பயனடைங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். இப்போ எ ப்ராக்டிக்கல் கைட் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிற என்னுடைய புக்கை நீங்கள் வாங்கணுன்னு பிரியப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. இதுதான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுன்னு பேர். இதில் அந்த ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்கேன், ஒரு சைட்டுனுடைய அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு ஃபார்ம் வரும். இதில் நீங்கள் பே பண்ண பிறகு இதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி எனக்கு அனுப்பணும். எவ்வளவு பே பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ இதில் பார்த்தாலே தெரியும். அமௌண்ட் பெய்டு அப்படின்ட்டு இருக்குது. பயர்ஸ் இன் சென்னை 165 rupees, பயர்ஸ் இன் தமிழ்நாடு 190 அப்படின்லாம் இருக்குது. அது அந்த லொக்கேஷனுக்கு தகுந்தபடி லொக்கேஷன் சென்னையா தமிழ்நாடா சவுத் இந்தியா மெட்ரோவா அப்படின்ட்டு லொக்கேஷன் இருக்குது. அதை சூஸ் பண்ண பிறகு அந்த அமௌண்ட்டு தெரியும் 165. ஸோ நீங்கள் இ-புக்கும் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 165 + 30, ஸோ 195. தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா 190 + 30, 220 பே பண்ணணும். பே பண்ண பிறகு அந்த பேமெண்ட்டு நீங்கள் இதில் ஒன்று ஜிபேயில் பே பண்ணலாம், கூகுள் பேயில் பே பண்ணலாம். அது ரொம்ப சிம்பிள். என்னுடைய ஃபோன் நம்பர் இந்த இருக்குது, அதுக்கு பே பண்ணிங்கன்னா ரொம்ப எனக்கு வசதியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பேங்க் மூலமாகவும் பே பண்ணுங்கள். என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸு கொடுத்துருக்கேன். அதுதான் டாப்பில் இருக்குது பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுல. நெக்ஸ்ட் டேட்டா பேமெண்ட் இருக்குது. எப்போ பே பண்ணீங்களோ அந்த டேட்டை கொடுங்க. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரு நீ பேமெண்ட் பண்ண பிறகு தான் கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பேமெண்ட் பண்ணணும். அது பேமெண்ட் எவ்வளோ பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது, டிபெண்டிங் ஆன் த லொக்கேஷன். அதை பண்ண பிறகு அந்த டேட்டா பேமெண்ட்டு கொடுங்க, டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுங்க. இதில் டெலிஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாது. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் ஜிபேயில் கூகுள் பேயில் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும், யூபிஐ நம்பர் அப்படின்னு இருக்கும். யூபிஐ நம்பர் நீங்கள் கொடுங்க. இல்லாட்டா பேங்க் மூலமானா அந்த பேங்க் மூலமாக ஐஎம்பிஎஃப் பிபின்ட்டு என்னமோ இருக்கும், அதை நீங்கள் கொடுங்க. அந்த பேங்க் நம்பர் பேங்க்கினுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் காப்பீஸ் 1னோ 2னோ போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு. அதை அமௌண்ட்டு பே பண்ண அமௌண்ட்டை இங்கே கொடுங்க. 165 + 30 ஆர் 190 + 30 அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். புக்குக்கும் இ-புக்குக்கும் பே பண்ணி இ-புக்குக்கு +30 நீங்கள் பே பண்ணணும். அதை நீங்கள் காட்டுங்க. அதுக்கப்புறம் பேஸ் லொக்கேஷன், அதுதான் சென்னைன்னா சென்னை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. மற்ற தமிழ்நாட்டில் மற்ற பார்ட்ஸ்னால் மதுரை கோயம்புத்தூர் அப்படின்னா மதுரை கோயம்புத்தூர்னா தமிழ்நாடு அப்படின்ட்டு வரும். இப்போ பெங்களூர்னா சவுத் இந்தியான்னு வரும். அப்படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பேஸ் நேம் அண்ட் அட்ரஸ். இதில் உங்கள் நேம் அண்ட் அட்ரஸ் கட்டாயமாக கொடுக்கணும். நேமு கட்டாயம் கொடுக்கணும். சில பேர் கொடுக்க மாட்டேங்காங்க. அந்த ஜிபேலேருந்து நேம் இருந்தால் அது வேறு ஷார்ட் நேமாக கூட இருக்கலாம். அதனால் உங்கள் நேமு கொடுக்கணும், அட்ரஸ் கொடுக்கணும். அட்ரஸோடு நீங்கள் பின்கோடும் கொடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிளேஸில் பேஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். இதில் உங்கள் டெலிஃபோன் நம்பர் கொடுங்க. ஃபஸ்ட்டில் நீங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர், டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பரில் பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கணும். அந்த யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கணும். இதில் உங்கள் டெலிஃபோன் பேஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் டெலிஃபோன் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேஸ் இமெயில் ஐடி இதை கட்டாயம் கொடுக்கணும். நீங்கள் சப்போஸ் இ-புக்கு வாங்குறதா இருந்தால் நான் அந்த இ-புக்கை இதில் தான் அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ உங்கள் நேம் அண்ட் அட்ரஸ்ஸு முக்கியம், டெலிஃபோன் நம்பர் முக்கியம், பேஸ் இமெயில் ஐடியும் முக்கியம். எல்லாமே முக்கியம் தான். அது பிறகு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணால் எனக்கு வந்துடும்.
வந்த பிறகு நான் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு புக்கு கரெக்டாக கொரியர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் பேமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக. ரெண்டாவது பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸு எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு புக்கை அனுப்பி கொடுக்குறேன். இமெயில் மூலமாக உங்களுக்கு இ-புக்கும் அட்வைஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ இ-புக்கை எப்படி ஆக்சஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஷார்ட் வீடியோவில் பார்ப்போம். இ-புக்கை நான் உங்களுக்கு இமெயில் மூலமாக அட்வைஸ் பண்ணுறேன். அந்த இமெயில் எப்படி இருக்கும் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், அப்போ பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்கும், இந்த இமெயிலில் உங்களுக்கு அட்வைஸ் ஆகி வரும் அந்த இ-புக். அந்த இ-புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னுடைய கூகுள் ட்ரைவ் பேஜ் வரும். அதில் இ-புக்கு இருக்குது. அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இ-புக்கு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகி கிடைக்கும், ஸ்க்ரீனில் கிடைக்கும். ஸோ இ-புக் இஸ் நத்திங் பட் எ டிஜிட்டல் ஃபார்மேட் ஆஃப் தி பிரிண்டட் புக். அதில் என்ன இருக்கோ அதுதான் இது இருக்கும், அதே தான் ஆனால் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கவர் பேஜ் வருது, எ ப்ராக்டிக்கல் கைட் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்ட்டு. இந்த கவர் பேஜில் பாட்டமில் அந்த யூடியூப் ஒரு பேஜ் இருக்குது. இது திஸ் இஸ் தி பேஜ் ஃபார் மை சேனல், யூடியூப் சேனல். இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் வேணுங்கிற கிராமரோ வேணுங்கிற லெசனை நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம். நம்ம இப்போ அதை பார்க்க போகிறதுல எப்படி யூஸ் பண்ணுறது, இ-புக்கை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. டைரெக்டாக சேனலில் போய் வேணுங்கிற நீங்கள் யூடியூப்பையும் பார்த்துக்கலாம். இது இ-புக்கில் தான் பார்க்க முடியும். பிரிண்டட் புக்கில் இந்த அட்ரஸ் இருக்கும், வேணால் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இது ஈஸி. ஏன்னா இ-புக்கில் ஜஸ்ட்டு கிளிக்கில் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிக்கிறது. அதனால் நீங்கள் பிரிண்டட் புக்கும் வாங்கி இ-புக்கும் வாங்கினீங்கன்னா டபுள் பெனிஃபிட் இருக்குது. பிரிண்டட் புக்கு படிக்கிறதுக்கு அப்படியே கையில் புக்கை வச்சுக்கிட்டு படிக்கலாம். இதுவுமே இ-புக்கையுமே நீங்கள் மொபைல் ஃபோனில் கூட படிக்கலாம். நீங்கள் பிரயாணம் பண்ணும்போதோ ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும்போதோ படிக்கலாம். நல்ல ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கு பிறகு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் ஃபஸ்ட் பேஜு, அது பிறகு காப்பிரைட் பேஜு, அது பிறகு ஃபார்வேர்டு இருக்குது, அது பிறகு ப்ரிஃபேஸ் இருக்குது, அதுக்கு பிறகு இந்த கான்டென்ட்ஸ் இருக்குது. இந்த கான்டென்ட்ஸில் இந்த லெசன்ஸ் எல்லாமே இது கொடுத்துருக்கு, இதை பார்த்துக்கலாம். ஸோ கான்டென்ட்ஸுக்கு கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் வருது. திஸ் புக் இஸ் டிவைடட் இன்டு 3 parts. பார்ட் 1 ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் ஃபார் ப்ராக்டிஸ் இருக்குது. பார்ட் 2 நீங்கள் கான்வர்சேஷனல் இங்கிலீஷ் பார்க்கலாம். பார்ட் 3 கிராமர் பார்க்கலாம். இப்படி இருக்குது. ஸோ அதே தான் இந்த பிரிண்டட் புக்கில் என்ன இருக்கோ அதே தான் இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இ-புக்கில் இருக்குது. ஸோ இது பார்ட் 1. பார்ட் 1 ஃபஸ்ட்டு லெசன் ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் ப்ராக்டிக்கலி அண்ட் இன்ட்ரடக்ஷன். அது பிறகு ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா செகண்ட் லெசன் இருக்குது. செகண்ட் லெசன் இஸ் 100 simple sentences to speak English பார்ட் 1 அப்படின்னு இருக்குது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒவ்வொரு லெசனுக்கும் கீழேயும் அந்த டைட்டில் ஆஃப் த லெசன் இருக்குது. அந்த டைட்டில் ஆஃப் த லெசனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லா லெசன்லையும் இருக்குது அந்த யூடியூப் சிம்பிளோட ஒரு URL பேஜ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரிலேட்டட் வீடியோவை நான் பார்த்துக்கலாம். எந்த லெசனோ அந்த லெசனுடைய வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அதனால் இ-புக்கு ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் உள்ளது. அதனால் நீங்கள் வாங்கி அதை பயனடைங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு லெசனாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வரலாம். அப்படி வர்றதுக்கு உங்களுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னா, வரிசையாக படிக்கணுன்ட்டு இல்லை, ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன செய்யலான்னா, அந்த சர்ச் பண்ணலாம். அந்த சர்ச் ஃபெசிலிட்டி மொபைல் ஃபோன்லேயும் இருக்குது. அந்த லென்ஸு ஃபிகரோட இருக்கும். அந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவ் வாய்ஸை பற்றி பார்க்கணுன்னா ஆக்டிவ் வாய்ஸ்னு டைப் பண்ணி அந்த சர்ச் பண்ணி அந்த பர்டிகுலர் லெசனுக்கு டைரெக்டாகவே போய்க்கலாம்.
ஒவ்வொரு லெசனாக ஸ்க்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுலேயுமே அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. Ctrl F போட்டிங்கன்னா ஃபைண்ட் இன் டாக்குமெண்ட் வரும். அதில் வந்து நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆக்டிவ் வாய்ஸ் இந்த இதை பாருங்கள் சைடில் இந்த இடத்துல அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு டைப் பண்ணுறீங்க. ஆக்டிவ் VOIC ஆக்டிவ் வாய்ஸ் அதை டைப் பண்ணோம்னா ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிற வேர்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காட்டும். இது வந்து கான்டென்ட்ஸில் காட்டுது. நம்ம கான்டென்ட்ஸை பார்க்க போல நம்ம லெசனை தான் பார்க்க போகிறோம். அப்போ என்ன செய்யுங்க, இந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே அப்வேர்டு ஏரோ இருக்குது, டவுன்வேர்டு ஏரோ இருக்குது. அந்த டவுன்வேர்டு ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கரெக்டான லெசனுக்கு நீ போயிடும். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஸோ ஒவ்வொரு லெசனாக ஸ்க்ரோல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் விருப்பப்பட்ட டாபிக் வந்து டைரெக்டாகவும் பார்த்துக்கலாம். இந்த ஃபெசிலிட்டி வந்து நமக்கு இ-புக்கில் இருக்குது. நம்ம பிரிண்டட் புக்குனா தேடி பார்க்கணும், இல்லாட்ட கான்டென்ட்ஸை வச்சு பார்க்கணும். இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நீங்கள் 2 புக்குமே வாங்குங்க. பிரிண்டட் புக்கும் வாங்குங்க, இ-புக்கும் வாங்குங்க. நிறைய பெனிஃபிட்ஸு நீங்கள் அடையலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இப்படித்தான் நீங்கள் இ-புக்கை யூஸ் பண்ணணும். இ-புக்கை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. 1-2 தடவை பழகிட்டீங்கன்னா அது அப்புறம் ரொம்ப சிம்பிளாக வரும். நீங்கள் கம்ப்யூட்டர்லேயும் பார்க்கலாம், மொபைல் ஃபோன்லேயும் பார்க்கலாம். இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பார்க்குறதுக்கு தான் பிரியப்படுறாங்க. கொஞ்சம் என்னைய போல் உள்ள ஓல்டு பீப்புள் இல்லாட்டா இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் உள்ளவங்களும் புக்கு ஃபார்மில் படிக்கணும்னு பிரியப்படுறாங்க. எப்படியோ 2 விதமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் இ-புக்கை பார்க்கணும். இ-புக்கில் வந்து அந்த சர்ச் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அது பிறகு கொஞ்சம் நீட்டாகவும் கிளியராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் இ-புக்கை பற்றி உள்ளது அப்படின்னு சொல்லிக்கிறேன்.